ஸோ மணி இஸ் நாட் அபவுட் ஹவு மச் யூ ஹேவ், இட்ஸ் அபவுட் ஹவ் யூ யூட்டிலைஸ் வித் வாட் எவர் யூ ஹேவ். ஸோ என்றைக்குமே மணின்றதுக்கு முன்னாடி லெட் மீ கிவ் யூ அ ஸ்மால் எக்ஸாம்பிள். நம்ம சர்க்கஸ்க்கெலாம் போயிருக்கோம் அப்படின்னா வந்து பால்ஸ்லாம் நிறைய தூக்கி போட்டு வந்து ஜோக்கர்ஸ் வந்து பண்ணுவாங்க கரெக்டாக. அது என்றைக்குமே தே வுட் ஹவ் ஆல்வேஸ் ஸ்டார்டட் வித் கேச்சிங் ஒன் பால். நம்ம எல்லாருக்குமே அப்படி தான், ஒரு பாலை தூக்கி போட்டு பிடிக்கணும்னா ஒரு பாலை தூக்கி போட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அண்ட் ஈவன் சொல்லி அவங்க ஒரு 2 பால் வச்சு அடுத்தடுத்து பழகுவாங்க. அடுத்து 3 பால் ஆகும், 4 பால் ஆகும், 5 பால் ஆகும், 6 பால் ஆகும், இப்படி தான் போயிட்டுருக்கும். எடுத்தோடனே 6 பாலை கொடுத்து இருந்தா இதை போட்டு நீ ஜகிள் பண்ணுனா யாருனாலும் ஜகிள் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ தட் இஸ் த சேம் வே ஹவு மணி ஆல்சோ ஒர்க்ஸ். உங்கள்கிட்ட திடீர்னு நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து இந்த 10,000 ரூபாய் நீ எதனாலும் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன்னா யூ வில் பி கன்ஃபியூஸ்ட். ஐயோ 10,000மா அப்படின்னு இருக்கும், சிலருக்கு 1,00,000 அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி திங்க் அபவுட் இஃப் யூ ஹேவ் ஜஸ்ட் 10 ருபீஸ், அந்த 10 ருபீஸை எப்படிலாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலான்ற ஒரு திங்கிங் உங்களுக்கு நல்லா வந்துருச்சுன்னா அண்ட் இன்க்ரீஸ் த ஸ்கேல், ஒரு 100 ருபீஸை எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா தென் யூ கீப் இன்க்ரீஸிங் த ஸ்கேல் டு 1000. ஒரு 1000 ருபீஸ்னு உங்கள் கையில் வந்தால் அதை எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணலான்றதை நெக்ஸ்ட் யோசிங்க. திஸ் வே யூ கேன் கீப் இன்க்ரீஸிங் த ஸ்கேல் ஆஃப் ஹவு மச் த மணி இஸ். பட் ரிகார்ட்லெஸ் எண்ட் ஆஃப் த டே எவ்ரி திங் இஸ் அண்டர் பேசிக் ப்ராக்டிசஸ் தான். அதில் ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம சொன்ன மாதிரி பேசிக் பட்ஜெட்டிங். நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்ககிட்ட இப்போ நான் ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்து இந்த 1,00,000 ரூபாயை செலவழிக்கிற கணக்கை வந்து எழுதி கொடுன்னு சொன்னால் ஈஸியாக, இல்லை ஒரு 100 ரூபாயை கொடுத்து அந்த 100 ரூபாய்க்கு என்னென்ன செலவழிச்சன்ற எழுதி கொடுன்னு சொன்னால் ஈஸியாக? ஆப்வியஸ்லி அந்த சின்ன மணின்றது தானே ஈஸி. ஸோ இதில் வந்து அந்த ஸ்மால் அமௌண்ட்டுன்றது இங்கே வந்து மேட்டர் கிடையாது. வாட் ரியலி மேட்டர்ஸ் இஸ் ஹவ் யூ ப்ராக்டிஸ் ஆர் வாட் ப்ராக்டிஸ் யூ ஃபாலோ டு ட்ராக் தட் மணி. ஓகேவா? அண்ட் இதே ப்ராக்டிஸை யூ ஜஸ்ட் ஹாவ் டு ரெப்ளிகேட் இட் அட் அ ஸ்கேல்டு லெவல். தட் குட் பி 1 lakh, 10 lakh, ஈவன் 1 crore, 10 crore, அது என்ன வேணாலும் இருக்கலாம். பட் ஈவென்ச்சுவலி த ப்ராக்டிஸ் இஸ் கோயிங் டு பி த சேம். அண்ட் என்னன்னா அஸ் இட் ஸ்கேல்ஸ் ஈவென்ச்சுவலி த டூல்ஸ் தட் யூ யூஸ் மே டிஃபர் அண்ட் த டூல்ஸ் தாண்டி த டெக்னாலஜிஸ் தட் யூ யூஸ் மைட் ப்ராபப்ளி டிஃபர். பட் அடிப்படை என்ன அப்படின்றது இட் வில் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்மால் மணி. அண்ட் அந்த ஸ்மால் மணி தான் இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கக்கூடியது. பி இட் 100 ருபீஸோ இல்லை 500 ருபீஸோ இல்லை 1000 ருபீஸோ, திஸ் இஸ் ஆல் ஸ்மால் மணி. ஓகேவா? இந்த ஸ்மால் மணியை ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஹேண்டில் இட் எவ்ரி டே. என்கிட்ட என்ன ப்ரோ வெறும் 100 ரூபா தானே இருக்குது, அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் தட் 100 ருபீஸ் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு யூட்டிலைஸ் ஆன் யுவர் டே டு டே பேசிஸ். அண்ட் ஈவன் சொல்லி இந்த மாதிரி 100 சேர்த்தது தான் ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு 5,000 இல்லை 10,000 நீங்கள் செலவழிச்சிருப்பீங்க. பேசிக்லி யூ ஸ்டார்ட் லேர்னிங் ஹவ் யூ டீல் வித் திஸ் ஸ்மால் லெவல் ஆஃப் மணி ஸோ தட் ஈவென்ச்சுவலி ஒரு நாள் நீங்கள் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறப்பவோ இல்லை திடீர்னு ஒரு உங்கள் பேங்க்கில் வந்து திடீர்னு ஒரு பஞ்ச் ஆஃப் அமௌண்ட் விழுகுது ஃபார் த ஒர்க் தட் யூ டூ அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எப்படி சேவ் பண்ணுறன்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். திஸ் இஸ் வாட் தே சே, யூ ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் திங்ஸ் வென் இட் இஸ் வெரி ஸ்மால் ஸோ தட் வென் இட் க்ரோஸ் பிகர் யூ வில் eventually be able to handle it very effortlessly. ஸோ இப்படி நீங்கள் அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து ஒரு சின்ன ப்ராக்டிஸ் லைக் பட்ஜெட்டிங்லாம் நீங்கள் பண்ணி போகிறப்போ there is something called this rule அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ யூ could probably follow anything of that sort. It could be 50-50 rule or it could be 10-20-30-40 rule. It could be 70-20-10 rule, whatever. அதெல்லாம் வந்து எந்த ரூல் நீங்கள் அப்ளை பண்ணாலும் சம்வேர் அது எதர் இட் வுட் மேக் சென்ஸ் ஆர் இட் வுட் நாட் மேக் சென்ஸ். பட் ஐடியலி அப்ளை சம் சார்ட் ஆஃப் ரூல் அண்ட் கெட் யுவர் ஃபினான்ஸ் ட்ராக்ட். ஐடியலி இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டை நம்ம இந்த ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது என்ன அப்படின்னா அந்த பட்ஜெட்டிங்க்கும் அடுத்த ஸ்டெப்பாக உங்களோட ஓவரால் எக்ஸ்பென்சஸை வந்து யூ கேன் ஆக்சுவலி கன்சிடர் அஸ் 2 different லேயர்ஸ். ஓகேவா? ஒன்று வந்து த ஆக்சுவல் நீட்ஸ் ஃபார் யூ. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஒரு டூத் ப்ரஷ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை உங்களோட ஃபுட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு பேசிக் நீட்ஸ்ன்ற கேட்டகரியில் சிலது வந்துடும். பட் இதை தாண்டி லெட்ஸ் சே யூ வாண்ட் டு கோ ஃபார் மூவி ஆர் லெட்ஸ் சே யூ வாண்ட் டு ஈட் சம்வேர் அவுட் சைட் ரேண்டம்லி வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யூ வாண்ட் டு செலிப்ரேட் சம் பார்ட்டி. ஸோ இதெல்லாமே உங்களோட வாண்ட்ஸ். ஓகேவா? ஸோ உங்களோட எக்ஸ்பென்சஸை நீட்ஸ் அப்புறம் வாண்ட்ஸ் அப்படின்னு 2 விஷயமா பிரித்து பழகிட்டீங்கனாலே probably you have started to handle your money in a much better way. இஷ்டத்துக்கு செலவழிக்காமல் அட்லீஸ்ட் யூ வில் நோ ஹவு மச் டு ஸ்பெண்ட் ஃபார் யுவர் நீட் அண்ட் ஃபார் வாண்ட்ன்றதுல நீங்கள் கொஞ்சம் தெளிவாயிருவீங்க. அண்ட் இந்த ரெண்டும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போதே there will be some excess money. அதை you could probably consider saving. அண்ட் இன்னமும் சம்டைம்ஸ் வந்து how you can probably go ahead and do is வந்தோடனே ஓகே நான் மாதம் இவ்வளோ சேவ் பண்ணணுன்றதை அதை எடுத்து வச்சுட்டு கூட you could probably think about your wants. ஸோ நீட்ஸுன்றது இட்ஸ் நத்திங் பட் யூ கேனாட் அவாய்ட் இட் இல்லையா? ஸோ அதனால் நீட்ஸ் வில் ஆல்வேஸ் பி தேர். சேவ் வாட் எவர் யூ ஹேவ் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த மணி அண்ட் தென் கோ ஃபார் வாண்ட்ஸ்.
இந்த ஒரு ப்ராக்டிஸை இஃப் யூ ஸ்டார்ட் டூயிங் இட் ஃப்ரம் தி ஸ்மால் சைஸ் ஆஃப் த மணி தட் யூ ஹேவ், ஈவன் வென் யூ ஹேவ் ஹியூஜ் க்ரோர்ஸ் ஆஃப் மணி, இதே பாசிபிலிட்டி தான் நீங்கள் அங்கே போய் அப்ளை பண்ணுவீங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இன்னும் நிறைய புது புது டெக்னிக்ஸ் வந்து யூ வில் ப்ராபப்ளி ஸ்டார்ட் அப்ளையிங். அண்ட் அது எல்லாம் என்னன்றதையும் நீங்கள் இப்போ இருந்தே தெரிஞ்சுக்கணும். அண்ட் சின்ன அமௌண்ட்டாக இருக்கும்போது அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி மச் மோர் ஹெல்ப்ஃபுல் இன் த ஃபியூச்சர். ஸோ பேசிக்லி நம்ம அந்த எப்படி ஒரு இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோன்னா, தெர் ஆர் 2-3 ways in which you can actually segment the way how you spend. ஒன்று வந்து என்ன அப்படின்னா யுவர் நீட்ஸ். உங்களோட நீட்ஸ் பேசிஸில் நீங்கள் வந்து மேண்டேட்ரியாக சில எக்ஸ்பென்சஸ் பண்ணி தான் ஆகணும், பிகாஸ் தட் இஸ் யுவர் நீட். அண்ட் சில விஷயங்கள் வந்து யூ வாண்ட் டு ப்ராப்ளி ஸ்பெண்ட் அண்ட் ஹாவ் சம் குட் எக்ஸ்ட்ரா ஸ்பென்ஸ், அது வந்து யூ கேன் கால் இட் அஸ் வாண்ட்ஸ். அண்ட் இதெல்லாம் தாண்டி there is something you should always do, that is saving. அண்ட் இந்த சேவ் பண்ண அமௌண்ட்டை வந்து சேவ் மட்டுமே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அடுக்கி வச்சுக்கிட்டே போகிற மாதிரி, அண்ட் இட் won't be of any use. So you should also want to grow this money that you have saved. ஸோ அதுக்கு வந்து there is some concept called investment. அப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் அபவுட் randomly going and buying some ஸ்டாக்கோ இல்லை ட்ரேட் மார்க்கெட்டோ, அதெல்லாம் கிடையாது. இட்ஸ் மோர் அரவுண்ட் you putting this money in a right space so that it keeps growing. Either it will grow you or it will itself grow, whatever. So இந்த மாதிரி you should know what are the different operations that you can do with your money. அந்த வகையில் டு ஸ்டார்ட் வித், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாம் உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேவ் பண்ணி வச்சுருப்போம்ல. இந்த அமௌண்ட்டு உங்களுக்கே வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் பட்ஜெட்டிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே மாதம் நம்மளுக்கு இவ்வளோ இது சேவ் பண்ண முடியுது. அப்போ இந்த சேவ் பண்ண அமௌண்ட்டை சும்மாவே பேங்க்கில் வச்சுக்கிட்டு இல்லாமல் how about we start doing some sort of investment, so that சில டேர்ம்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து கற்றுக்கணும். அதெல்லாம் என்ன அப்படின்னா இன்வெஸ்டிங், இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, இன்ஃப்ளேஷன்னா என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் அதெல்லாம் நம்ம ஒன்றா பண்ணுவோம். இப்போது இந்த சேவிங்ஸுன்ற அந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இந்த சேவிங்கில் வச்சுருக்கக்கூடிய லெட்ஸே ஒரு 100 ரூபாய் நீங்கள் வந்து எவ்ரி வீக் நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா, அந்த 100 ரூபாயை how you can just not keep it there and grow அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, there is a concept called SIP, systematic investment plan அப்படின்னு சொல்லி. you are actually investing, பட் நாட் சும்மா ரேண்டமாக ஏதோ என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குதா அப்படின்னு சொல்லி கொடுக்காம, let me give you a couple of such things for you to explore right now, ஓகேவா? so there are certain terms called interest, compound interest, inflation. என்கிட்ட இவ்வளோ காசு வந்து வாரம் வருது, இந்த ஒவ்வொரு வாரமும் I would probably be continuously doing a systematic way of investing. அதான் வந்து எஸ்ஐபின்றது. அண்ட் ஜென்ரலாக எஸ்ஐபின்னு சொன்னோன்னே அது ஏதோ ஒரு விஷயம் போல், பயங்கரமாக ஏதோ போல் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. இட் இஸ் ஜஸ்ட் த டேர்ம் தட் வி யூஸ், எஸ்ஐபி அப்படின்னு. இட் ஆக்சுவலி மீன்ஸ் சிஸ்டமேட்டிக்காக நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான் எங்கள் மேட்ரு. அந்த ஒரு விஷயம் வந்து இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹியர், ஓகேவா? அதை ஒரு பிளானிங்கோட பண்ணுறோம், தட் இஸ் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ இந்த வெறும் 100 ரூபா உங்கள் வாரம் சேவ் பண்ணுறத you just go start depositing somewhere, ஓகேவா? அந்த டெபாசிட்டிங் எங்கே பண்ண போகிறீங்க அப்படின்னா, it could be a mutual fund or it could be an existing stock or whatever. ஆனால் wherever you go and invest this, it is going to magically grow, and that growth is called compound interest, ஓகேவா? இந்த ஒவ்வொரு டேர்ம்ஸையும் டீட்டெயில்டாக நம்ம வந்து லேட்டர் ஆன் வீடியோஸில் பார்ப்போம். பட் ஃபார் நவ் இட் இஸ் மோர் அரவுண்ட், நீங்கள் ஒரு 100 ரூபாய் இன்றைக்கி சேவ் பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் இன்னொரு 100 rupees சேவ் பண்ணி, அதுக்கடுத்த வீக் இன்னொரு 100 rupees சேவ் பண்ணும்போது திஸ் கீப்ஸ் க்ரோயிங் இல்லையா? அண்ட் அந்த க்ரோயிங்கில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நாங்கள் ஒன்று வரும், அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து வந்து இட் கீப்ஸ் கோயிங். அண்ட் ஈவென்ச்சுவலி ஆஃப்டர் லெட்ஸ் சே உங்களோட காலேஜ்லாம் முடிச்சு நீங்கள் வரும்போது, பை தி எண்ட் ஆஃப் த டே யூ ப்ராபப்ளி வுட் ஹாவ் அ ஹியூஜ் சம் ஆஃப் மணி which would be very helpful for some major uses. Probably உங்களுக்கு வந்து அந்த டயத்தில் ஒரு தேவைப்படக்கூடிய ஏதோ ஒரு விஷயம், மேபி பையிங் அ குட் லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லை பையிங் சம் சார்ட் ஆஃப் அ வெரி குட் ஃபோனாக இருக்கலாம். இது மாதிரி எத்தனையோ விஷயங்களுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இன்றைக்கி அந்த சின்ன அமௌண்ட்டை யூ குட் ப்ராப்ளி ஸ்டார்ட் டூயிங் திஸ் எஸ்ஐபி அண்ட் ஈவென்ச்சுவலி ரீச் தேர். அண்ட் இன்கேஸ் இன்றைக்கி உங்களுக்கு அந்த எஸ்ஐபி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலை அப்படின்னா, லெட் மீ டெல் யூ, there are certain apps, there are so many apps, but நான் ரெகுலராக நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்க ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து க்ரோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, ரெண்டாவது வந்து விட்டே மணி அப்படின்னு இன்னொரு ஆப் இருக்குது. இந்த 2 ஆப்ஸுமே வந்து நான் என்னோட லைஃப்பில் ஐ ஹவ் யூஸ்ட் இட் வெரி மச். இட் இஸ் வெரி சிம்பிள் ஃபார் யூ டு ஈவன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஜஸ்ட் 50 or 100 rupeesன்றது ஐ திங்க் ரொம்ப பேர் மினிமம் நினைக்கிறேன். தே வில் கைட் யூ டு இன்வெஸ்ட் ரைட் ஃப்ரம் லைக் எந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம போடலாம், எதெல்லாம் ரிஸ்க் டேக்கிங்காக இருக்கும், எதெல்லாம் சேஃபானது. அண்ட் அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நம்மளோட ரிஸ்க் அப்பிடேட்னு சொல்லுவாங்க, அந்த ரிஸ்க் அப்பிடேட் வந்து எந்த லெவலுக்கு இருக்குது,
அண்ட் அந்த ரிஸ்க் அப்பிடேட் பேஸ் பண்ணி நம்மளோட வயசெல்லாம் பேஸ் பண்ணி வாட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் தட் வி கேன் இன்வெஸ்ட் இன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உட்காந்து அப்படியே மண்டையை குடஞ்சு இது பண்ணும் அது பண்ணும்லாம் யோசிக்கிறதெல்லாம் இல்லாமல் ப்ராபப்ளி பி சஜஸ்டிங் யூ த ரைட் திங் ஃபார் யூ. ஸோ யூ குட் யூஸ் சச் ஆப்ஸ் அண்ட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். அண்ட் எடுத்தோடனே பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணி கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இட்ஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். அண்ட் the best thing about this long process is you are currently in a stage where you can start very early. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாரன் பஃபெட் வந்து என்னைக்கு அவரோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பற்றி நீங்கள் போய் படித்தாலுமே you will know the only reason he has become that much of a billionaire is only because he started very early. ஓகேவா? அண்ட் சொல்லுவாங்க அவர் 60 வருஷம் வந்து அவர் அக்குமுலேட் பண்ணி வச்ச அவரோட வெல்த்தை லாஸ்ட் 6 இயர்ஸில், அதாவது 60 to 66 இயர்ஸ் இருக்கும்ல, அந்த 6 இயர்ஸில் ஹீ லிட்ரலி டபுள்ட் இட் அப்படின்னு. ஸோ அது எல்லாமே இட் வாஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் ஹீ ஸ்டார்டட் வெரி ஏர்லி இன் ஹிஸ் கெரியர். அண்ட் டுடே திஸ் டே வென் யூ ஆர் வாட்சிங் திஸ் யூ ஆர் டெஃபினெட்லி இன் யுவர் யங்கஸ்ட் டைம். அண்ட் இந்த டயத்தில் இஃப் யூ ஸ்டார்ட் இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு மேக் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். நான் என்னோட ஜேர்னியில் எனக்கு தெரிஞ்சு நான் லிட்டரலி 25 or 24 இயர்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் நீங்கள் இன்றைக்கி ப்ராப்ளி 18, 19, 20 இயர்ஸில் இருக்கீங்கன்னா this is definitely the best time for you to start. Be it even 100 rupees or even 200 rupees, it will make a very huge difference if you start today. தயவு செஞ்சு இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் your investment journey. And if you think it's a very tough thing, உங்களால் அது பண்ண முடியலை, எப்படி பண்ணணும்னு தெரியலை அப்படின்னா don't worry. All you have to do is just be part of supporting communities like us. So Think Digital Students community-ல we have certain group of people who join together. Every month we have routine for money. And அதில் வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எப்படி வந்து இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி how better you can handle your moneyன்ற எல்லாத்தையுமே வந்து we are discussing. And next time நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்களும் அதில் வந்து ஜாயின் பண்ணணும்னா கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். That is nothing but you becoming a member of the community. And once you become a member of the community, you also get this access to become part of our money circles. And அந்த மணி சர்க்கிளில் நெக்ஸ்ட் மந்த்து ஐ வில் டெஃபினெட்லி மீட் யூ. டூ ஜாயின் தேர் அண்ட் see you there. ஓகே? அண்ட் உங்களோட மணி இன்றைக்கி சின்னதாக இருக்குன்னு நினைக்காம லெட்ஸ் கீப் க்ரோயிங் இட். அண்ட் அதை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறது இஸ் த ரைட் அண்ட் த பெஸ்ட் ஆக்ஷன் தட் யூ கேன் டேக் ஃபார் யுவர் பெஸ்ட் ஃபியூச்சர்.